படம் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. என்ன வேற திட்டாங்க, என் பேர் காசி. ஆனா என்ன வேற திட்டாங்க, காசின்ற பேரை வச்சு அடிச்சிட்டீங்க. ஆனா என்ன சேர்த்து திட்டாங்க சார். சரிங்களா? படம் சூப்பரா இருக்கு பிரதர். ஃபயர்னா இதான் பிரதர், ஃபயர். இல்ல நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து பசங்க நிறைய கெட்டு போயிருக்கு. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு சொசைட்டில என்ன நடக்குது, ரியலா என்ன நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் போட்டிருக்கனால தப்பான இதெல்லாம் இல்லை. உண்மையா ரியலா என்ன சொசைட்டியில் நடக்குது அதான் படம். கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு. படம் சூப்பர் ப்ரோ. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செமையா இருக்கு, சூப்பரா வரும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் சூப்பரா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எப்படின்னா பெண்ணுங்களுக்கு நம்ம சுதந்திரத்தை கொடுக்குறோம், பாதுகாப்பை கண்டிப்பா கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத ஒரு தகப்பனா எங்கேயோ பாதிச்ச கதையை கேட்டதுக்காக இது எடுத்திருக்காரு. சூப்பரா வெளியே வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணிருக்கும்போது படம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காரு. செம்ம ட்ரீட். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செம்ம ட்ரீட். வேலண்டைன்ஸ் டேக்கு எந்த வேலண்டைன்ஸ் டேவும் இப்படி செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த காதலர் தினத்தை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. தரமான மெசேஜ். இப்போ இருக்க ஜென்ரேஷனை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லா மகளிரும் வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. கேர்ள்ஸுக்கு ஏத்த படம் இது. ஃபேமிலியோ பார்க்கலாம், மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு ஏத்த படம். ஒரு ஹீரோயினாலே கண்ணு கலகலன்னு இருக்கும். ஒரு ஹீரோயினியை மூடி காமிச்சாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இங்க 4 ஹீரோயினியை நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் கட் பண்ணி அது என்ன இருக்குன்னு தெரியாது. இனிமே கண்டிப்பா கம்பேக். ஏன்னா கடைசியில அந்த படத்துல ஒரு ட்விஸ்டான ஒரு சீன் இருக்கு. கண்டிப்பா மெயினா அந்த சீனுக்காக தான் படம் இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணியே வந்திருக்கு. உண்மையிலேயே தமிழ் சினிமால இதுதான் நீ மெசேஜ் இப்படிதான் கொடுக்கணும். எல்லாரும் நம்ம ஒரு தமிழ் சினிமா வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப தமிழ் சினிமாவே வேற மாதிரி கண்டிப்பா மாறும் ஃபியூச்சர்ல. சான்ஸே இல்ல. அன்எக்ஸ்பெக்டட். ஆமா, ஐயோ எனக்கே அட கிளின்னு இருக்கு ப்ரோ. நானே ஆப்ரேஷன் பண்ணி ஆம்பளை ஆயிடலாமான்னு அளவுக்கு ஃபீலா இருக்கு. நல்லா இருக்கு. ஒருத்தர் ஒரு மாதிரி அவேர்னஸ் கண்டென்ட் எடுப்பாங்க. இவங்க படம் ஃபுல்லாக அடல்ட்டாக கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பாலா இதில் ஹீரோவே கிடையாதுப்பா. அவர் பயங்கரமான வில்லனா அவர் வாழ்ந்திருக்காரு. செம்மையா வாழ்ந்துட்டாரு. செகண்ட் ஹாப்ல சும்மா தெருக்க விட்டுறாப்ல ஆளு. புரியுதா? இதே இன்னும் லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வச்சிருந்தாக்கா படம் வேற லெவல். படம்னா இப்படிதான் இருக்கணும். வேற லெவல். தெருக்க விட்டாப்ல. அடுத்த படம் இதே மாதிரி எனக்கு சொல்லுங்க டைரக்டர். இத கட் பண்ணாம போடுற சீன்ல பார்ட் 2 எதிர்பார்த்துனே இருப்பேன்டா. To be exploited then only definitely we like it. It's exactly like women are very secure this type, so it's very nice. பட் ஆனா இது பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே பார்க்கலாம். அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து சஸ்பென்ஸா மூவி போயிட்டு இருந்துச்சு. யாருன்னே தெரியல. கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியல. அது கடைசி வரைக்கும் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு பெண்களுக்கு உண்டான அவேர்னஸ் படம் தான் இது. பெண்களுக்காக இது கண்டிப்பா. பெண்களும் இன்னைக்கு வந்து நிறைய பேர்களை நம்பி போறாங்க. நல்லா இதா பேசுறவங்களை நம்பி போறாங்க. பட் நம்பி போறவங்களுக்கு இது ஒரு பாடம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் படம். கிளைமேக்ஸ் பாருங்க நீங்க. அதை சஸ்பென்ஸ் அதில் தான், கிளைமேக்ஸில் தான் இந்த படத்தோடைய இதே. இன்னைக்கு தியேட்டர் விசிட்ஸ் வந்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மக்கள் கொடுத்த அந்த உற்சாகம், அந்த மெசேஜ், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் யூகிக்க முடியலன்னு சொன்னது, அப்புறம் எல்லா கதாபாத்திரங்களும், குறிப்பாக பாலாஜி, சாக்ஷி, ரச்சிதா, சாந்தினி, காயத்ரி, எல்லாருடைய கேரக்டர்ஸ், அப்புறம் சிங்கம்புலி சார் வந்த இடங்கள்லாம் வந்து தியேட்டரே வந்து ஒரு பெரிய கரவொலி இருந்தது. ரொம்ப உற்சாகமாக இருக்குது. Thank you.
ஆக்சுவலி பெண் பிள்ளைங்களும் வந்து சேஃப்டியா வச்சிருக்க சொல்றாங்க. எல்லாருமே அதுதான் கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நான் கூட வந்திருக்குது பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்திருக்கேன், வீட்ல தெரியாது அப்படிலாம். ஆனா ட்விஸ்ட் நல்லா இருக்கு, படம் ஒன்ஸ் பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. படம் வெரி குட் மேம். இது வந்து லேடிஸ்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக வந்து இது சொல்லியிருக்காங்க, மெசேஜாக. எந்த ஒரு சூழ்நிலையும் தவறான ஒரு கேரிங் சொல்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி லேடிஸை வந்து துன்புறுத்துறாங்க, இதே மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். டெஃபினெட்லி யாரும் வந்து இந்த தவறை பண்ணக்கூடாது. நம்மளும் ஃபேமிலி இருக்குது, எல்லாரும் நம்ம வீட்டிலே இந்த பிரச்சனை நடந்ததுன்னா எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாதுன்ற கொஞ்சம் மைண்ட் செட்டோட லைஃப்பை கேரி பண்ணணும். எல்லாம் நடிப்பு சூப்பரா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது தேவைதான். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். இந்த ஏ சப்ஜெக்ட்டுங்கிறதே கிடையாது இதுல. ஆக்சுவலி அது ராங்கா போட்டிருக்கீங்க. எல்லாருமே பார்க்கலாம், சீரியஸா எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமா பெண்கள் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்ல அவங்க சொல்ற மாதிரி லேடிஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். அவங்களுக்கும் பேசிக்லேருந்தே சொல்லி கொடுக்கணும் எல்லாத்தையும். இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு கருத்து கொண்டு வந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது பெண்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வீட்டில் ஒரு அம்மா தங்கச்சி எப்படி பார்த்துக்கணுமோ அது போல எல்லா ஆமா 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 நல்ல கருத்து. இந்த பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு சேஃபா இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க படத்துல. நம்ம வந்து அடுத்த ஆம்பளைங்க கிட்ட போய் எப்படி ஏமாறக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. தெளிவா கரெக்டா சொல்லியிருக்காங்க, சூப்பரா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆக்சுவலா நானும் மீடியா பர்சன் தான், பட் வந்து எல்லாருமே பார்க்கலாம். லேடிஸ் வந்து ரொம்ப எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே நல்லா கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க, நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. மூவி இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வாகவும் இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். எனக்கு பிடிச்சதுன்னா உலகத்துல நடக்கிறது தான் அந்த படமா எடுத்துருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. பாலா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரை பாக்குறதுக்குனே வரலாம். ஸ்டோரி வந்து லாஸ்ட்ல எண்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லாம் கேர்ள்ஸ்க்காகவும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தேவை, உண்மையாலே நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் உண்மையாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. சோஷியல் மீடியா நம்பி ஏமாறுறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ். படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. 5 தடவை பார்த்தேன். அப்படியா? ஒரு அப்பாவோ ஒரு மகள் அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. மெது மெதுவாய் நெருங்குகிறாய், முதல் முறையாய் நொறுங்குகிறேன். அருகினில் நீ மெழுகின நான் விரல்பட உருகிடும் நேரம். பார்வையினால் விழுங்குகிறாய், மூழ்வதுமா. நல்லா நடிச்சிருக்கேன்னா தேங்க்யூ, உங்க சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. அந்த கேரக்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு டேரக்டரா, ஒரு நடிகரா, ஒரு தயாரிப்பாளரா, ஒரு சின்ன அண்ணனுக்கு ஒரு தங்க தந்திரி இன்னைக்கு உங்க முன்னாடி ஆடி தாண்டி தீண்டும் பார்வை விருந்திட கேட்கதே. ஓ தீண்டி தீண்டி தேகம் தோண்டி தீயினை மூட்டுதே. பூவுக்குள்ளே தேனை சுவைக்க, நாணத்திலே நானும் சிவக்க, ஒளிந்திருக்கும் ரகசியத்தின் விடை தேடி தீர்க்கிறாய். தூரம் நெருங்கி பேச, மின்சாரம் நரம்பில் ஏற, இதமாக இடையின் ஓரம். எனக்கு ஒரு சின்ன படம் நிறைய பேருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணி ஒரு படம் எடுத்தால் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் விதைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டென்ட் வந்து அவ்வளவு நேச்சுரலாக, அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளோ இஷ்யூஸை வந்து அவர் ஹேண்டில் பண்ணி இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்காரு. இந்த ஃபயருங்கிற டைட்டிலே ஒரு ஃபயர் இருக்கு. நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, பாலியலோட கொடுமைன்னா என்ன, ஒரு அற்புதமான மெசேஜை சொன்னார் பாருங்க. அங்கதான் ஜேஎஸ்கே நிற்கிறார். கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ல வந்து முடிச்சிருக்காங்க. ஜேஎஸ்கே சார் இவ்வளவு நடிப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தி டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.
இந்த படம் ஃபயர் ஒரு நல்ல படத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு 50வது நாள் கடந்து நம்ம படம் ஓடுது அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு gift. ஏன்னா இப்போ இவருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒரு மாறுபட்ட கதையை, ஒரு ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாத ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணி தைரியமா எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது கட்ஸ் உள்ள ஒருத்தர் இவர். ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பெரிய வெற்றியை பார்த்துருக்காருன்னா அது எங்களுக்கெல்லாம் வந்து பெருமையாக இருக்கு. தேவதை தேவதை நீ எந்தன் தேவதை, தந்தை என்ற பேர் கொடுத்த என் அன்பின் பேரலை, இது இன்பம் பொங்கும் வீடு, இவள் அன்பிற்கில்லை ஈடு, அந்த சொர்க்கம் எங்கள் கூட வந்து சொந்தம் கொள்ள ஏங்கும்